வச்சிட்டீங்க? உங்க அப்பா வந்துட்டாரா? அவரு கிடக்குறாரு. நீங்க வந்து ஒல்ல இருங்க. டேய் எந்திரிச்சு போங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? చెప్పురా ஏன் ஸ்கூலுக்கு போல? தலைவலி. தலைவலியா? ఇక్కడ చూడరా. తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు. తెలుగులో చెప్ప முடியாது. தமிழ் தான் చెప్పుவேன். ஒரே நானா தெலுங்கு வாடுறா? எங்க அம்மா தமிழ் தானே. நான் தமிழ் தான் பேசுவேன். இனிமே என்கிட்ட பேசாத. அம்மா கடையில இருக்கு. அங்க போய் பேசிக்கோ. பாவா எப்ப வந்தீங்க? உள்ள போய் காஃபி சாப்பிட்டீங்க. நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க ஒரு டஜன் போதுமா இல்ல 2 டஜன் தரட்டுமா? ஐயோ அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. சின்ன பாப்பா இக்கடா. பாவா பிஸியா இருக்கேன் பாவா. நான் கூப்பிடுறேன்ல வா. கொஞ்சம் இருங்க. என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இத பாரு. நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்திருக்கீங்க. வேத்திருந்தா பரவாயில்ல. நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? நான் எடா இருக்கீங்க. காஃபி கொண்டு வரேன். இத பாரு. நீ காஃபி பின்னால பேச்ச மாட்டாத. నేను చాలా సీరియస్ గా మాట్లాడుతున్నాను. இப்போ என்ன? என் மேல சந்தேகப்படுறீங்களா? சி நீ நெருப்பாச்சே. அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஒருத்தன் தொட விட்டுருவியா என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கிறேன். யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன். சின்ன பாப்பா நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம். இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. நம்மள பிடிங்க பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வீர பதக்கம் கொடுக்கறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது எல்லாமே மயிரிலையில மிஸ் ஆயிருச்சு. வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க. இல்ல அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்துடுறேன். இதே வீதியில 4-5 போலீஸ்காரங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் விலங்கையை பேசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணை ஏற்ற மாதிரி இருக்காரு. ப்ரமோஷன் எதுவும் கிடையாதான்னு என்ன குத்தி காட்டாளுங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோஜம் எல்லாமே சேர்ந்துதான் இருக்கும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் என் மனசுல போட்டு புழங்கிட்டு இருக்க. நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்க. போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறேன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா. பாவி நான் கேட்காம போயிட்டேன். ஐயோ ஏம்டி நீ சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து? நீ இழிச்சு வாய் தரமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாம் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனெல்லாம் யோகியமா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி வரல. என் புருஷன் கால் தூசுக்கு வருவானடி உன் புருஷன். நீ ஒவ்வொருத்தையும் அடிச்சு பேசிருக்க வேண்டாம். எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ஒரே சால்ரா நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டு பிளஸ் பாயிண்ட் அண்ணன் பெடுத்துண்டா. అసలు నీకేం తెలియదు నువ్వు గమ్మటుండు. தாதா நான் இந்த வீட்டு மருமக. எது பேசினாலும் தமிழ்ல எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேரும் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? அதுக்கும் இவ வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்காரர் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே. அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி உங்க கையில நீட்ட வேண்டியதானே? அது கூட சாமத்தியல்ல பாக்கெட் எடுக்கடா பெருசா. இருங்க நீங்க 2 பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீராசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதக்கம் கூட வாங்க மாட்டேன். அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டாங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை ஒட்டு. இதுதான் கௌரவம்னு நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே. வாய் மூடிக்கிட்டே ரேஷன் கார்டுக்கு போயிட்டு வா. கொஞ்சம் இருங்கய்யா, வீராசாமி வரட்டும். ஐயா எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடரணிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்கய்யா. நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயன. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா இழிச்சவாயன். நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் நின்னாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடிகள் தாக்கும் போது நாம சுத்தி வளைச்சு பிடிச்சிடலாம்ல. கரெக்டுங்க. எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா லோப்ரா டியூட்டிக்கு போகலையேடா? லோப்ரா மாட்டாடுச்சு. டியூட்டிக்கு போறேன்னு போனானே. அம்மா ஸ்டேஷன்ல இருந்து யாரா வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு போற வரமாட்டான்னு சொல்லிரு. நில்லுடா, என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுடா. என்ன எதுனெல்லாம் கேட்டிருக்காத. வீராசாமி வெளியூர் போயிருக்கா, இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு. கதவை எந்த காரணம் கொண்டு திறக்காத. நீ பாட்டுக்கு கதை தாள் போடுற. கடை பாத்துக்கிறதுக்கு ஆளு வேண்டாம். உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா, வரட்டும். ஏன் பொண்டாட்டி தானே, பரவாயில்ல, சௌரியமா இருக்கு. என்ன கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க.
ஏன் சின்ன பாப்பு? இன்னில இருந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஐயோ வேலை போயிருச்சா? ஆஞ்சநேயா. ஐயோ அது இல்ல பாவா. இன்னில இருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல இல்ல ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கி ட்ரெஸ் போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு டிம்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா. இல்ல உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே, நீ மலை, நான் மடு, நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம் இதே கட்டில் இதே பெட் போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். சாரி பாவா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போகணும். வாங்க ரூமுக்கு போலாம். நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வர்றேன். என்ன பாவா ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணாடி வேற காணோம். ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன். ஜீப்ல வந்ததுனால தலை கலைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சரி வாங்க ரூமுக்கு போ. சரி சரி கோச்சுக்கு வேணாம். ரூமுக்கு வேணா மத்தியானம் போலாம். இப்ப வந்துட்டீங்க. நான் உங்களுக்காக ஆசையா புட்டு சுட்டு வச்சிருக்கேன். அதையாவது சாப்பிட்டு போங்களா? இத பாரு, இந்த புட்டு சாப்பிடுங்க. இத பாரு, இப்ப நீ என்ன மரியாதையா போகவில்லை, என்கிட்ட அடி வாங்குவ. நீங்க பாபாவே இல்ல, வேற யாரோ மாதிரி தெரியுது. யூசுவலா எனக்கு தான் கோவம் வரும். நான் தான் எதையாவது எடுத்து பேசுவேன். இன்னைக்கு நீங்க 2 வாட்டி கை வாங்கிட்டீங்க. என்னாச்சு? இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சு நடந்து. புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி இருக்கு பாவா புட்டு? டாப். புட்டு விஷயத்துல உன் கைப்புக்கும் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப், நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பா? நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க? சின்ன பாப்பு என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கைய தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு வாங்குனீங்க. அதே மீறி நான் போஸ்ட் பண்ணி சின்ன பீஸ் வாயில வச்சேன். ஐயோ, அதுக்கு நீங்க சுட்டரிக்கிற மாதிரில பாத்தீங்க. ஐயோ, என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நேத்து எனக்கும் உனக்கும் சண்டை. அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிஞ்சு போயிருந்த உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க, இதுக்கு முன்னால வேற கோட்டு வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ கரெக்ட் சின்ன பாப்பு, யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாவா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு செப்துன்னாவ? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடச்சி வாய மூடு. ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாவா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சக்கபாய் கதையெல்லாம் சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள் தனத்துல நான் உளறிட்டேன். அதுக்காக அதையே நீ நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி. அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது? நான் இங்க இருக்க, என் பையன் எவனை பார்த்து அப்பாங்கிறான்?
உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்கு நான் 2 அப்பான்னு சொல்றேன்? என்னோட அப்பா வீட்டுக்கு பின்னாடி வந்து எனக்கு சாக்லேட் வாங்க பணம் கொடுத்து போனாரு. சின்ன பாப்பா. ஐயோ என்னாச்சு சின்ன பாப்பா? அச்சோ என்னம்மா சொல்ற? வெறும் புட்டு மட்டும் தானே ஊட்டி விட்டதா சொன்னேன். இல்லம்மா அது வேற இது வேற. கற்புக்கும் புட்டுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்ல. இல்ல பாபா, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஐயோ சின்ன பாப்பு, கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து இந்த புட்டு சமாச்சாரத்தை விட்டு. இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானே, அதுவும் ஏன் போஸ்ட் இருக்கானே, அவனை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல. கரெக்ட் பாபா, உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துதான். இப்ப நீங்க நேரா ஆபீஸ் போறீங்க, அவனுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவ என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிறீங்க. செப்ரா கோவிந்தா 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 கோவிந்தா. வாங்க வாங்க சின்ன பாப்பு, கொஞ்சம் கிடறா. என்ன பாபா? மை வைஃப் சின்ன பாப்பு, மை சன் பங்கார் நாயுடு, மை டாட்டர் அம்முலு. சின்ன பாப்பு, இது எவர் తెలుసా? கமிஷனர் டாட்டர். வணக்கம். ஸ்கவுண்ட்ரல். யார பார்த்து திட்டுறீங்க? உன்னை பார்த்தாண்டா, எங்க சொல்ல போ. Stupid. You bloody cheat. இது பாருமா, நீ கமிஷனர் பொண்ணா இருக்கலாம், 6 இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக ஒரு ஆம்பளைய பொண்டாட்டி முன்னால மரியாதையில எப்படி பேசுவ? I also know English. But பாவா. Yes, you are correct only, but ஒரு அயோக்கியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்கிறேன். பாவா, what nonsense she is talking? yes, that is what I am not. Also எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேன் புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்போ உடக்க மாதிரி கழுத்து நீட்டியே, அது புரியல? அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூன்னு சொல்லி கண்ணடிச்சனே, அது உனக்கு புரியல? கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் ஃப்ளவர் பொக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே, அதுவும் உனக்கு புரியல? இருங்க இருங்க, இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே, அது மட்டும் தானே, வேற எதுவும் பலான தப்பு நடந்துடலையே? வாய முடியா, நான் மாடர்ன் டைப் தான், ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவில்ல. கல்யாணமாகி 2 புள்ள பெத்தாச்சு, இந்த அம்மா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க, பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா? தெளிவா புரியுது பாவா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது. களியோ கம்மஞ்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையை சொல்லிடுங்க பாவா. ஓகே, தேங்க்யூ. இத பாருங்க, நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன திட்டினது கூட 100க்கு 100 கரெக்ட். ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல. இத பாரு, நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க, எனக்கு நாமம் போடாத, புரியுதா? என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான். நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க. தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. பெரிய கிரிமினலா? விட்டா கடத்தல் பண்ண சோபராஜே மீறுவாங்க. ஓகே, நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். இத பாருங்க, போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல, கையங்களவுமா பிடிச்சால் ஒழிய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாவன், அவனை ஏன் கையாலே பிடிச்சு உள்ள தள்ளினாதான் என் ஆத்திரம் தீரும். There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கான். அப்ப அவனை கையோட புடிச்சிடுறேன். ஜஸ்ட் a minute. என் வீட்டுக்காரரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் 2-3 வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு லேடி, உங்களால என்ன பண்ண முடியும்? அதனால என் வீட்டுக்காரர ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர். உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே, அப்ப இவரும் அங்க வந்தாருனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது? ஆகும், ஆயிருக்கே. ஷட் அப். என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல, வேற ஒரு வேஷத்துல வரப்போறாரு. சின்ன பாப்பு, ஏற்கனவே சிங்கு வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே. இப்ப சிங் வேஷம் இல்ல, வேற ஒரு
வித்தியாசமான வேஷம்.